Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னையில வந்து எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. தொடர்ந்து பல முறை மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த காலத்திலேயும் பாரதிய ஜனதாவோடு நாங்கள் இனிமேல் கூட்டணி சேர மாட்டோம் என்று பலமுறை அறிக்கை விட்டார், பேட்டி கொடுத்தார். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பாரதிய ஜனதா விட்டு வெளியே வருகின்ற சமயத்தில் பாரதிய ஜனதாவோடு எப்பொழுதும் நான் இனிமேல் கூட்டணி சேர மாட்டேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேராது என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது குறிப்பாக அழுத்தம் கொடுத்து, எடப்பாடி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து பாரதிய ஜனதாவோடு கூட்டணியை திரு அமித்ஷா அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, மக்கள் விரோத கூட்டணி. இதனால் தமிழ்நாடு மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. குறிப்பாக இது தோல்வி கூட்டணி. அதற்கு முக்கியமான காரணம் பாரதிய ஜனதா ஆட்சி, மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை, மொழியை திணிக்கிறது, இந்தியை திணிக்கிறது, மும்மொழி கொள்கையை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, குறிப்பாக தொகுதி வருமறை என்று சொல்லி பாராளுமன்ற தொகுதியை எடுக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அநீதியை இவர்கள் செய்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்களும் புதுச்சேரியை பொறுத்தவரையில இந்த கூட்டணி ஏற்கனவே 2021 இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரியில படுதோல்வி அடைந்தது சட்டமன்றத்தில். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பணபலத்தாலும் அதிகார பலத்தாலும் வெற்றி பெற்று இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறார்கள். இங்கு புதுச்சேரியில அதாவது என்ஆர் காங்கிரஸை பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் விழுங்கிவிடும். என்ஆர் காங்கிரஸ் இல்லாமலே போய்விடும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடைஞ்சு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் உடைக்கப்படும், பலவீனமாக்கப்படும். புதுச்சேரி மாநிலத்தில் பலவீனமாக்கப்படும். என்ஆர் காங்கிரஸ் காணாமல் போய்விடும். பாரதிய ஜனதா கட்சி பிரதான எதிர்கட்சியாக வர வேண்டும் என்று வேலை செய்கிறது. அந்த கனவு பலிக்காது. தமிழ்நாட்டிலேயும் புதுச்சேரி மாநிலத்திலேயும் மக்கள் பாரதிய ஜனதாவை புறக்கணித்திருக்கிறார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அது தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி கண்டிப்பாக படுதோல்வி அடையும். பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் எது ஒன்றாலும் சொல்லுவார். அவர் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாரு, நாளைக்கு ஒண்ணு செய்வாரு. அவர் சொல்றது நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம். அதாவது அண்ணாமலை அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் மேல கொண்டாந்தாரு, அவரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யார் யார் பாரதிய ஜனதா கட்சி விசுவாசியா இருக்காங்களோ அவங்களை காலி பண்றதால தான் பாரதிய ஜனதா கட்சி.